வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூத்த குடிமக்களுக்காக வீடு தேடி வரும் ரேஷன் அட்டை பொருட்கள். ஸோ மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி வரும் ரேஷன் அட்டை பொருட்கள். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் அதிரடி விட்டவும் திட்டம் முழு விளக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் 60 முதல் 70 வயதுக்கு உட்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு முக்கிய அப்டேட்டை பார்த்தீங்கன்னா அறிவித்துள்ளதாக இந்த தகவல்கள் உங்களுக்கு தெரிவிக்கும். முந்தைய அரசால் தொடங்கப்பட்ட வீடு தேடி வரும் இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு சொல்றாரு. வீடு தேடி வரும் ரேஷன் முந்தைய அரசால் தொடங்கப்பட்ட வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டத்தில் நிலவி வந்த நிதி சிக்கல்களை தீர்க்கும் வகையில் இந்த புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள பயனாளிகள் இனி ரேஷன் கடைகளுக்கு சென்று வரிசையை நிற்க வேண்டிய அவசியமின்றி அவர்களது இல்லங்களிலேயே இலவசமாக அத்தியாவசிய பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பன குறிப்பிட்டு சொல்றாருங்க. ஸோ இலவசமாக இல்லத்திலேயே உங்களுடைய ரேஷன் பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஸோ முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இதை பயனாளிகளுக்கு இப்போதைய தீர்வாக கொடுத்துருக்காரு முதல்வர் விஜய் அவர்கள். இப்போ யாருக்கெல்லாம் இதை பார்த்தீங்கன்னா வழங்குறாங்க, யாரெல்லாம் இதில் பயன்பெறத்துக்கு தகுதியானவர்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை உறுதி செய்யது இந்த திட்டத்தை எந்தவித தடையுமின்றி செயல்படுத்த அரசு முன்னுரிமை அளிக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 16.73 லட்சம் பயனாளிகள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மூத்த குடிமக்களின் சிரமங்களை குறைக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த அறிவிப்பு அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள ஒரு மகிழ்ச்சியான ஜாக்பாட் செய்தியாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. ஸோ வீடு தேடி வரும் இந்த ரேஷன் பொருட்கள் இனி உங்கள் வீட்டு வாசலில் இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். திட்டத்தின் நேரடி பயனாளிகள் மொத்தம் 16.7 லட்சம் பேர். 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள். ஓகேங்களா. அலைக்கழிப்பு முதல் கண்ணிய முறை. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் ரொம்ப நேரம் நிற்க வைப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ மாறிட்டு எந்த சிரமமின்றி பொருட்கள் எல்லாமே வீடு தேடி வீட்டிற்கே வரும் முழுமையான கண்ணிய மற்றும் அலைச்சலற்ற சேவை. திட்டத்தின் பிரம்மாண்ட நிதி ஒதுக்கீடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப மலைப்பாதைகளுக்கு ஒரு ரேஷன் அட்டைகளுக்கு 100 ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. கிராமப்புறம் மற்றும் ரேஷன் அட்டைகளுக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு 40, நகர்ப்புறத்தில் ஒரு ரேஷன் அட்டைக்கு 36. ஸோ இந்த மாதிரி திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. இது கடைகளில் தேடி உங்களுடைய பொருட்கள் அனைத்துமே தேடி வீட்டுக்கே வரும். ஸோ திட்டத்தினுடைய தொடக்கம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் கடந்த ஆகஸ்டில் தொடக்கப்பட்டது. நிதி தாமதம். கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசு தர வேண்டிய மானிய தொகை முழுமையாக சென்றடையவில்லை. சங்கங்களின் சுமை இதுவரை 10 கோடிக்கும் மேற்பட்ட சொந்த செலவில் இதை செலவு செஞ்சிருக்கிறதாக தகவல்கள் வந்திருக்கு. ஸோ முடங்கும் அபாயம். நிதி வராவிட்டால் அடுத்த மாதம் முதல் இந்த திட்டத்தை நிறுத்த வேண்டிய இரட்டை நெருக்கடியில் சங்கங்கள் சிக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்வர் விஜயோடைய அதிரடியான உத்தரவு திட்டத்திற்கு புத்துயிர். 4வது கையெழுத்து போடுறாரு. முடங்கும் நிலையில் இருந்த இந்த திட்டத்திற்கு முழுமையான தீர்வு முதல்வர் விஜய் அவர்கள் வழங்க இருக்காருங்க. கூட்டுறவு சங்கங்களின் நிதி சுமையை போக்க உடனடியாக நடவடிக்கை. எந்தவித தடங்களும் இன்றி மூத்த குடிமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் தொடர்ந்து கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. இனி உங்கள் வீட்டிலேயுமே ரேஷன் பொருட்கள் செயல்படும் விதம். ஸோ நேரடியாக வருகை. ரேஷன் கடை விற்பனையாளர் உங்கள் வீட்டிற்கு வருவார். வீட்டிலேயே கைரேகை அல்லது அங்கீகார நடைமுறைகள் உங்கள் வாசலேயே எளிமையாக முடிக்கப்படும். முற்றிலும் இலவசம். ரேஷன் பொருட்கள் அனைத்தும் எந்தவித கூடுதலான கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்படும். ஸோ இதுதான் ரேஷன் பொருட்கள் அனைத்துமே வீட்டுக்கே வழங்க போகிறாங்க. இரட்டை சுமை. ஒரு புறம் திட்டத்தை நிறைவேற முடியாது, மறுபுறம் சொந்த நிதியிலிருந்து செலவு. ஸோ ஒரு 10 கோடி ரூபாய் இதில் இழப்பு. இதுவரை கூட்டுறவு சங்கங்கள் தங்கள் சொந்த கணக்கில் 10 கோடிக்கு மேற்பட்ட செலவு செஞ்சுருக்காங்க. இந்த திட்டம் அடுத்த மாதம் நின்றுவிடும் அபாயத்தில் இருக்கிறதுனால முதல்வர் விஜய் இதற்கு ஒரே தேர்வில் உத்தரவு பயனுள்ளது செஞ்சுட்டாருங்க. திட்டம் நிறுத்தப்படாது. எந்த தடங்களுமின்றி தொடர்ந்து ரேஷன் பொருட்கள் வீடு தேடி இலவசமாக வழங்கப்படும். கூட்டுறவு சங்கங்களுக்கு நிலுவையில் உள்ள நிதி விடுவிக்கப்படும். சொந்த செலவு செய்யும் நிதி நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வையும் முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட்டாருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட எழுந்துருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.